ஆபத்தான பகுதியாக மாறுகிறதா வடசென்னை? ஆயில் கழிவுகளை எடுக்க முடியாமல் திண்டாட்டம். இது மனிதர்கள் உருவாக்கிய பேரிடர்னு கடலோர காவல் படை சொல்லியிருக்கு. தமிழக பசுமை தீர்ப்பாயமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து அந்த பகுதியை ஆய்வு செய்திருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கு. என்னதான் நடக்கிறது அந்த எண்ணூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய வடசென்னை பகுதிகளில் ஏன் ஆபத்தான பகுதியாக வடசென்னை உருமாறி இருக்கிறது? இந்த புயல் மழை வந்த அன்று சென்னை முழுக்க தண்ணீர் தேங்கி நிற்கும். பின்பு மழைநீர் வடிகால் கட்டமைப்பு மூலமா கடல்ல போய் இந்த தண்ணி கலந்துரும் என்று மீண்டும் மீண்டும் அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்ப பத்திரிகை செய்திகள் மூலமா நமக்கு தெரிய வருது என்னன்னா, சிபிசிஎல் என்ற, அதாவது சென்னை பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் என்ற அந்த கம்பெனி இதை பயன்படுத்தி தன்னிடம் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை லேசா திறந்து விட்டதாகவும், அது இந்த மழை தண்ணி கடலுக்கு போகும்போது கடலோடு போய் கலந்து விடும் என்று ஒரு கணக்கு போட்டு சுயநலமாக கணக்கு போட்டதாகவும் நமக்கு தெரிய வருகிறது. ஆனா அன்னைக்கு புயல் கடல்ல மயம் கொண்டு இருந்ததால, ஹை வேவ்ஸ் அதிகமா பெரிய உயரமான அலைகள் கடல்ல இருந்ததால இந்த மழை தண்ணியும் கடலுக்கு போல, இந்த கழிவுகளும் கடலுக்கு போல, அதுக்கு பதிலா மக்கள் வாழும் வடசென்னை பகுதிக்குள்ளார நுழைஞ்சிருச்சு. அதனால என்னங்க, இதனால மக்கள் என்ன பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்னா, அந்த மழை தண்ணி தேங்கினா என்ன பாதிப்பு வருமோ அதை விட 10 மடங்கு பாதிப்பு நச்சு ஆயில் எண்ணெய் கழிவு தேங்கியதன் மூலமாக மனிதர்களுக்கு, பறவைகளுக்கு, கடல்வாழ் உயிரினங்களுக்கு, அப்பாவி மீனவர்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துருக்கு. அந்த இடத்துல வெயில் பட ஆரம்பிச்சோன்னா கடுமையான கெட்ட துர்நாற்றம் வீசியிருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த பகுதியை தூய்மை பண்ண போனவர்களுக்கு கை காலெல்லாம் எரிச்சல் ஏற்பட்டு, மூச்சு திணறல் ஏற்பட்டு பெரிய உடல் உபாதைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இந்த சிபிசிஎல்ங்கிறது என்ன பண்றாங்க? இந்த சென்னை பெட்ரோகெமிக்கல் லிமிடெட்ங்கிறது வெள்ளக்காரங்க காலத்துக்கு முன்னாடியில இருந்து வேற வேற பேர்கள்ல அந்த பகுதியில பல நிறுவனங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே வராங்க. பல வகையான பொருட்கள் அங்கிருந்து தயாரிக்கப்படுது. எப்படி கச்சா எண்ணெயை கொண்டு அதுல பெட்ரோல், எல்பிஜி கேஸ், ஏவியேஷன் டர்பைன் எரிபொருள், மண்ணெண்ணெய், டீசல், சுத்திகரிக்கப்பட்ட டீசலும் பல்வேறு பொருட்களை பிரித்தெடுக்கும் ஒரு பெரிய தொழிற்சாலை அது. அதனுடைய கழிவுகளை ரொம்ப ப்ராப்பரா கையாண்டு அதை டிஸ்போஸ் பண்ணணும். ஆனா ஒரு ஷார்ட் கட்டா யோசிச்சு சுயநலமா இப்படி பண்ணிட்டாங்கன்னு பல ஆணையங்கள், பத்திரிகை செய்திகள் மீண்டும் மீண்டும் சிபிஎல் மீது இது வெளிப்படையா குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இதை பறவை கோணத்துல பார்த்த கடலோர காவல் படையினர் என்ன பண்றாங்கன்னா, இது எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் போயிருக்கோ அந்தந்த ஏரியாலாம் நீண்ட நாட்கள் எஃபெக்ட் ஒன்று உண்டு பண்ணும். இது கடைசியா எப்படியும் அவங்க வெள்ள ஒடியும் பொழுது கடல்ல போய் தானே கலக்குது. அங்க ஆயிலும் தண்ணி மிக்ஸ் ஆகாம எப்போதுமே இது மாதிரி புயல் மழையெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த பகுதியில இருந்து உயிரினங்கள் ஒதுங்கும். மீன்கள், நத்தைகள், நண்டு, நிறைய பறவைகள், அந்த எண்ணூர் கொசஸ்தலையாறு கழிமுக பகுதியில் வாழக்கூடிய பல உயிரினங்கள் அந்த இடத்துல வரும். ஆனா இப்ப பார்த்தோம்னா இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து அந்த கொசஸ்தலை ஆறு கழிமுக பகுதியை வாழ்விடமாக கொண்ட ஆயிரக்கணக்கான பறவைகள்ல ஒரு பறவை கூட அங்க இல்லை. இந்த இடத்த உடனே நாங்க கிளீன் பண்றோம்னு 100 பேர் அமிச்சது சிபிசிஎல். வந்தவங்கலாம் ஒரு நாள் ஓடிட்டாங்க. ஏன்னா ப்ராப்பர் கேட்ஜெட்ஸ் இல்ல. வெறும் கையில பிளாஸ்டிக் மக்க வச்சுக்கிட்டு, பாத்ரூம் பக்கெட் வச்சுக்கிட்டு எவ்வளவு முடியும்? அப்ப அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நாங்க இவ்வளவு காசு தரோம், ஒரு ட்ரம் நிறைய ஆயில் எடுத்துன்னு வந்தா 1000 ரூபாய் தரோம்னு மறைமுகமா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கூலி பேசி அதில் போய் ஈடுபட சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் பார்த்தா ஒரு நெறிமுறை கிடையாது, கேட்ஜெட்ஸ் கிடையாது, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வித்தியாசம் கிடையாது, பெரியவர்கள் இருந்து குழந்தைங்க வரைக்கும் நாங்க எடுத்து தரோம். என்ன ஒரு 1000 ரூபாய்க்கு மனித உயிர் உங்களுக்கு அவ்வளவு மலினமா போயிருச்சா? இதனால இப்பேற்பட்ட ஒரு இம்பாக்ட் வரும். இதே நீங்க ஜப்பான்லயும் ஆஸ்திரேலியாலயும் இப்படி கடல்லையும் கடல்ல சுத்திரக்கூடிய கிராமங்கள்லயும் ஆயில் கழிவுகளை கொட்டிட்டு நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து சந்தோஷமா டிவி பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்ப இந்த வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு சட்டம், வளரும் நாடுகளுக்கு இன்னொரு சட்டமா? எல்லா இடத்துலயும் பாதிக்கப்பட்டது யாரு? மொத்த சென்னையையும் போட்டை வச்சு மீனவர்களை காப்பாத்துறாங்க. ஆனா மீனவர்களினுடைய வாழ்விடம் எப்படி இருக்கு? அந்த கொசஸ்தலை ஆறு கழிமுக பகுதி, அந்த எண்ணூர் துறைமுக பகுதியில் இருக்கு பாருங்க, அந்த ஸ்ட்ரெச் காற்றோட்டத்தினுடைய காரணமாக இது அப்படியே இந்த பக்கம் காசிமேடுல இருந்து பறந்து விரிந்து நீலாங்கரை வரைக்கும் இந்த ஆயில் கழிவுகள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது, ஹெலிகாப்டர் மூலமா ஓஎஸ்டி பவுடர் எல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க. அந்த ஆயில டைல்யூட் பண்றதுக்காக ஓஎஸ்டி பவுடர் ஹெலிகாப்டர்ல கொட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஹெலிகாப்டர்ல தான் சொல்யூஷன் வருது. அப்ப அந்த சிபிசிஎல் நிறுவனத்தின் மீது என்ன வகையான நடவடிக்கை நம்ம எடுத்தாகணும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அங்க இருக்கக்கூடிய காட்டுக்குப்பம் பகுதி, அங்க இருக்கக்கூடிய சிவன்படை வீதி, நெட்டாங்குப்பம், சின்ன குப்பம், துறைமுக குப்பம், இப்படி 8 கிராமங்கள்ல குறைந்தபட்சம் 10,000 மீனவர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரம் பெரிய கேள்விக்குறியாச்சு. அவங்க ஒரு தொழில் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு வேட்டை தொழிலாக பார்க்கப்பட்டது இந்த மீனவ தொழில். குறிப்பிட்ட எல்லையை தண்ணி நீருக்குள்ள போயிருச்சுன்னா ஸ்ரீலங்கா நேவி சுடுறான்.
குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இந்த பக்கம் போனா ஆந்திரா மீனவர்கள் பட்டாசு கொளுத்தி மேல போடுறான். அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார நீ எண்ணெய் கழிவு கொண்டு வந்து கொட்டுறனா இந்த மக்களுக்கு எங்கெங்க சமூக பாதுகாப்பு இருக்கு? அப்ப இந்த வட சென்னை ஆபத்தான பகுதியாக மாறுகிறதா என்று எல்லா பேப்பர்ஸ்லயும் எல்லா செய்திகள்லயும் இதை வந்து பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கிற பொழுது பிரச்சனையை உணர்ந்து சிபிசியில் இதை கிளியர் பண்றதுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்கி நவீன இயந்திரங்கள் கொண்டு வந்து மனிதர்களை மனிதர்களாக மதித்து இயந்திரங்களை கொண்டு இதை சுத்தப்படுத்துவதுதான் ஒரே வழி. சூயஸ் கேனால்ல ஒரு கப்பல்ல இருந்து ஆயில் கொட்டினா கூட சம்பந்தப்பட்ட கம்பெனி தான் கிளீன் பண்ணும். ஆனா காசிமேட்லயும் எண்ணூர்லயும் வட சென்னையிலயும் ஒரு ஆயில் கொட்டிட்டா எதுக்கு என் மீனவனுடைய இளைஞர்களும் குழந்தைங்களும் போய் கிளீன் பண்ணுவாங்க? அதை கொட்டிய குற்றவாளிகள் கிளீன் பண்ணோம். இந்த பிரச்சனை குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.